பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதன் என்பது செல்வத்தை அள்ளித் தரக்கூடிய ஒரு பொன்னான நாளாகும். அந்த நாளில் யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் செல்வம் பெருகும். செல்வம் என்பது பணத்தை மட்டும் குறிப்பதல்ல. அறிவுச் செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம் முதலான 16 செல்வங்களும் நிறைவாக கிடைக்க புதன்கிழமை பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு என் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை செல்வ தடைகளும் காணாமல் போக வேண்டும் என வேண்டி கோயிலில் அமர்ந்து 108 முறை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நந்தி பகவானுக்கு அருகில் அமர்ந்து உச்சரிக்க வேண்டும். மேலும் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் நீங்கும். பிரதோஷ காலம் நடக்கக்கூடிய மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை உலகில் உள்ள அத்தனை தேவதைகள், தெய்வங்களும், நேர்மறை கொண்ட சக்திகள், சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதாக ஐதீகம். அந்த நேரத்தில் நாம் கோயிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வை நம்மேல் படும். நம் வாழ்வின் பிரச்சனைகள், பாவங்கள் அத்தனையும் போக்குவார்கள்.